சிம்ம ராசி அன்பர்களே, 14/5/2026 வரை ரிஷப மனையில் சுக்கிர பகவான் ஆட்சி பலம். இந்த ஆட்சி பலம் வலிமை பெற்ற இந்த சுக்கிரனால இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சிம்மத்துக்கு 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம். அதே போல 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் ஆட்சி பலம். அப்போ சுக்கிரன் வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் ஸ்ட்ராங்காக இருக்கும். தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய தன்மைகள் என்பது இந்த காலம் நல்லா இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள்ங்கிறது நல்லா இருக்கு. பிரயாணங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள், வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மதிநுட்பம் இருக்கும். எந்த இடத்தில் எதை பேசணும், எதை செய்யணும் என்கின்ற அந்த மதிநுட்பத்துடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும். தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன் மூலமாக ஒரு நல்ல செய்திகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் வியாபாரத்துக்குள்ள என்ட்ரி ஆகக்கூடிய, அதாவது தன்னுடைய பேச்சையும் அறிவையும் வைத்து செய்யக்கூடிய கன்சல்டன்சி, கமிஷன் பேஸ்டு, தரகு பேஸ்டு, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட, ஸோ இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா விற்பனை என்பது படு ஜோராக நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்புகள் என்பது சிறப்பு பெறும். எந்த விற்பனை, அதாவது விற்பனை பண்ணணும் அப்படின்னா ஒரு இட விற்பனை, நில விற்பனை, அதாவது சேல் பண்ணக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வரேன். அடுத்து 10ஆம் அதிபதி தான் சுக்கிரன் அல்லவா? அப்போ 10ஆம் அதிபதி வலிமை பெறுகிறது. அப்போது வேலை சார்ந்த விஷயத்தில் பல அழுத்தங்கள், ப்ரெஷரோடு இருக்கின்றவர்கள் இந்த மாதம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வேலை இல்லாத சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக நிச்சயமாக வேலை கிடைக்கும். உங்களுடைய முயற்சியால், தன்னம்பிக்கையால் வேலை கிடைச்சிரும். ஏன்னா 10ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்க போகிறே. அப்போ 10ஆம் அதிபதி நல்லபடியாக இருக்கின்ற காரணத்தால் வேலை உண்டு, உங்கள் முயற்சியால் வேலை உண்டு, இடமாற்றம் உண்டு அப்படிங்கிற அமைப்புங்கிறது சிறப்பு பெறுகிறது. சரி, அந்த சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா குறிப்பாக சொல்லப்போனால் சூரியனுடைய நட்சத்திர சாரம், அதாவது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார். அதாவது உங்கள் ராசிநாதன் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்கள் எண்ணம், செயல், சிந்தனைகள் என்ன உங்கள் மனசில் வச்சிட்ருக்கிறீங்களோ அது செயல்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும். கொஞ்சம் அலைச்சல், திருச்சல், டென்ஷன், ப்ரெஷருங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா சிம்மராசி என்பவர்களுக்கு இப்போ அஷ்டமசனி நடந்துட்டு இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் ஒரு அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷன், வேலைப்பளு, ஒரு இடத்துல இருக்க முடியாத தன்மை, 2 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய இடத்துல 3 மணி நேரம் செய்யக்கூடிய தன்மை, இப்படி எல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு அழுத்தம், ப்ரெஷருங்கிறது இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் வேலையிலும் உயர்வை தரக்கூடிய, பொருளாதாரத்தில் உயர்வை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதே சமயத்தில் வீடு சுக்கிரன் அல்லவா, நேர அந்த சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருந்து தனது சப்தம பார்வையாக 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்க்குறார். அப்போது இந்த வாகன மாற்றங்கள், புதுசாக வாகனம் வாங்குவது, உங்கள் வாகனம் வாங்கணுங்கிற எண்ணத்தை உங்கள் ஆழ்மனதில் விதைப்பது, இடம் வாங்குவது, நிலம் வாங்குவது, ஸோ ஒரு விவசாய நிலம் வாங்கிறது அல்லது ஒரு தரிசு நிலம் வாங்கிறது, ஸோ இது மாதிரி இடம், நிலம் சார்ந்த விஷயத்தில் உங்கள் என்ன உணர்வுகள் இந்த மாதம் ஓடிக்கொண்டிருக்கும். அதை செயல்படுத்தவும் ஒரு சில சிம்மராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. இப்போ இந்த மாதம் வாங்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா சுக்கிரன் வலிமை பெறுகிறது அப்படின்னு அர்த்தம். அதே சமயத்தில் உங்கள் பாக்கெட்டில் பணம் ஏதோ ஒரு வகையில் நிரப்பி கொண்டிருக்கும். சுக்கிரன் தான் கையிருப்பு பணக்காரகன். அந்த கையிருப்பு பணக்காரகன் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார். இப்போ வலிமை பெறக்கூடிய தன்மை. ஆனால் என்னன்னா இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் கோபம், ஆக்ரோஷம் என்பது இயல்பாகவே இருக்கும் இந்த மாதம்.
ஏன்னா செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறார். சனி செவ்வாய் 2 பாவ கிரகங்கள் நேர 2ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ பணம் வரும், ஆனால் பணத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல லாக் பண்ணிடக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலையை மட்டும் விட்டுவிடக்கூடாது. ஏன்னா இப்போ துணிச்சல் இருக்கும், டக்குன்னு யாராவது ஏதாவது சொல்லிட்டான்னா அப்படியே விட்டுட்டு போகலாம். ஏன்னா 10ஆம் இடத்துல சுக்கிரன் வலுவையாக இருக்கார். ஆனால் அதே சமயத்தில் செவ்வாய் சனி 2 பாவகிரகங்கள் வாக்குஸ்தானத்தை பார்க்குறார். பேசி விட்டுருவீங்க, அதுக்கப்புறம் யோசிப்பீங்க. ஸோ இதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது சிம்மராசி என்பவர்களுக்கு சிறப்பு. அதே சமயத்தில் ஹெல்த்தில் கொஞ்சம் அக்கறை எடுக்கணும். அதுவும் ஸ்டொமக் ரிலேட்டடான ஆஸ்பெக்ட். அடுத்து யாருக்காவது சுகர் இருக்கிறன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் எடுத்துக்கொள்வது, தகுந்த உடற்பயிற்சி செய்வது இந்த சிம்மத்துக்கு சிறப்பு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 27/4/2026 பார்த்திங்கன்னா அந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் சுக்கிர பகவான். சந்திரனுங்கிறது உங்களுக்கு விரையாதிபதி, 12க்குரியவன். அப்போ அந்த சந்திரன் சுக்கிரன் காம்பினேஷன் வரும் பொழுது சுகர் ரிலேட்டட் கொஞ்சம் அதிகப்படுத்தும். ஸோ ஏன்னா சந்திரனுங்கிறது ரத்தம், அப்போது சுகர் ரத்தத்தில் அதிகரிக்கும்னு அர்த்தம். ஸோ இதில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. மனம் சில சமயங்களில் விரயத்தை நோக்கி இருக்கும். பணம் விரயமாகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால சுப விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். படிப்பு செலவு, திருமண செலவு, ஸோ இந்த மாதிரி செலவு சுப விஷயங்களுக்கு செலவு செய்வது சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதே சமயத்தில் கணவன் மனைவி, அதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க. ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பலமாக, அப்போ டக்குன்னு ஏதாவது காதல் அப்படிங்கிறது இழுத்துட்டு போகும். அல்லது பெண்கள் சார்ந்த விஷயங்கள், களத்திர சார்ந்த விஷயத்தில் சிம்மராசி என்பவர்கள் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணும் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அந்த செவ்வாய்ங்கிறது சிம்மத்துக்கு யோகத்தை தரக்கூடியவன், 4க்குரியவன், அதே சமயத்தில் 9க்குரியவன், பாக்கியத்தை தரக்கூடியவன். ஸோ இந்த காலகட்டத்தில் அதீதமான நன்மைகளுங்கிறது சிம்மராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ என்ன மாதிரியான நன்மைகள் இருக்குது? தாய் சார்ந்த விஷயத்தில், தாய்க்கு ஹெல்த்தில் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை ஏதாவது இருந்தால் அது சரி செய்யக்கூடிய அமைப்புகள். பாக்கியம் சார்ந்த விஷயங்கள், தாய் தந்தையரை பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் ஒரு சில சிம்மத்துக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். கடவுளுடைய அனுகிரகம், உங்களுடைய பூர்வீகத்துக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு அல்லது குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தும். யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் மிகுதியாக இருக்கிறது. அரசியலில் நாட்டம் இருக்கும், ஆனால் கொஞ்சம் அலைச்சல் திருச்சலுங்கிறது சிம்மத்துக்கு கண்டிப்பாக உண்டு. நீங்கள் ஒன்று செஞ்சால் அதை ஒன்று செய்கிற மாதிரி. அதாவது என்னென்னா, சிம்மத்துக்கு இந்த மாதம் சுகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்லவைகள் நடக்கும். என்ன சுகம் சார்ந்த? இந்த இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனம், இதை சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் மனம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல், டென்ஷன், ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்கும். மற்றபடி பெரிய பாதிப்பு என்பது நிச்சயமாக இந்த சிம்மத்துக்கு இல்லை. காசு பணம் பொருளாதாரம் நல்லா இருக்கும், ஆனால் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி செவ்வாய் 2 பாவகிரகங்கள் 2ஆம் இடத்தை பார்க்குது. ஸோ இந்த அமைப்பில் ஓகே. கடன் விஷயம், 6க்குரியவன் 8ல் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால கடனும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொள்வது சிறப்பு. கடன் அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால, கடனை வளர்ப்பேன் என்கின்ற அமைப்பு இருக்கிறதுனாலையும் இந்த வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ளே போகாமல் இருப்பதும் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு சிறப்பு. ஆக மொத்தம் இந்த காலகட்டம் சில மாற்றங்கள், சில திருப்பங்கள் கொடுக்கக்கூடிய, ஒரு சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமையும்.
இன்னும் ஒரு துல்லிய பலன், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு பக்கத்தில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.